புடியதன் உருவுமை குளமிகு கரியது வடிகுடு தன்னதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடி தாமரை தொழுது வணங்கி தாழ் பணிந்து இவ்வுலக மக்கள் எல்லோரும் நலமற்று வாழ அவன் திருவடியை வணங்கி, என் அன்னை சரஸ்வதி வாக்கு இணங்கி அவள் திருவடியை வணங்கி என்னை இந்தளவுக்கு உயர்த்திய என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் வணங்கி வழிபடுகின்றேன். நிகழும் மங்களகரமான வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் திங்கட்கிழமையும் பிரதமை திதியும் கேட்டை நட்சத்திரமும் சித்தயுகமும் கூடிய சுபயுக சுபநாளில் இன்று 1/6/2026 ஆங்கில மாதத்தினுடைய 12 ராசிகளுக்குரிய ராசி பலனை பற்றி, அதனால் ஏற்படக்கூடிய நன்மையும் தீமையும் பற்றி நேயர் பெருமாளுக்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன். அதாவது ஒரு ஆங்கில மாதத்தில் இந்த மாதம் நமக்கு ஒரு சிறப்பான மாதம். அப்போ இறைவனால் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதனுடைய ஆண் பெண் இனத்திற்கு ஒரு நுழைவு வாயில் என்ற திருமணத்தை ஏற்படுத்துவதும் அந்த ஜூன் மாதம் தான் வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் ஒன்று இருக்குது, நேயர்கள் தெரிஞ்சிருக்கணும். இதனால் வரை எத்தனையோ குரு பயிற்சி வந்திருக்குது. கடந்த கால குரு பயிற்சி பற்றி நேயர்களுக்கு ரொம்ப சொல்லியிருக்கிறோம். பாதம் அடைஞ்சு நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த 1/6 இந்த ஜூன் மாதத்தில் திருக்கணித பிரகார குரு பயிற்சியோடு உங்களுக்கு எல்லாமே வரும். இந்த மாதத்தில் வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சியோடு இந்த 1/6/2026 மாதம் தொடங்குகின்றது என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இந்த மாதத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா, கண்டிப்பாக 17/6/2026 கௌரி விரதம், கணவன் மனைவி ஒற்றுமை விரதம், உமா மகேஸ்வர பூஜை. அடுத்தது 22/6 ஆணி திருமஞ்சனம். 22/6/2026 ஆணி திருமஞ்சனம் அருள் தரும் எல்லாம் அல்ல அருள்மிகு சிவகாமி சமேதா நடராஜ பெருமானுடைய திருமஞ்சன திருவிழா. அதற்கு அடுத்தது போல் 24/6 சக்கரத்தாழ்வார்க்கு திருமஞ்சனம், சக்கரத்தாழ்வார்க்கு ஜெயந்தி விழா. இது ரொம்ப சிறப்பான ஒரு விழா. இந்த 2 விழாக்களுமே தயவுசெய்து நேயர்கள் எங்கிருந்தாலும் கலந்துக்கங்க. இந்த 22/6/2026 ஆணி திருமஞ்சனம். திருமஞ்சனம்ங்கிறது பெருமாளுக்கு உரியது, வைணவத்துக்கு உரியது. ஆனால் இந்த திருமஞ்சனம் சிவபெருமானுக்கு மிக சிறப்பாக செய்கிறாங்க எல்லா சிவாலயங்களும். அப்போ சைவத்திலையும் வைணவத்திலையும் திருமஞ்சனம் இருக்குதுங்கிறது போகிறோம். அந்த வகையிலே இந்த 1/6/2026 கண்டிப்பாக குரு பயிற்சியோடு எல்லோருக்கும் எல்லா செல்வங்களும் கொடுக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த மாத பலனை நம்ம. விருச்சகம் காலப்புருஷனுக்கு 8, காலப்புருஷனுக்கு நோயற்ற வாழ்வு, காலப்புருஷனுக்கு நோயற்ற வாழ்வு, காலப்புருஷனுக்கு 8ஆம் இடம், ரகசியத்தை காப்பாற்றக்கூடிய இடம், ரகசியத்தை கோட்டை விடக்கூடிய இடம், ரகசியத்தை காப்பாற்ற விடக்கூடிய இடம், ரகசியத்தை கோட்டை, மனம் சஞ்சரிக்கப்பட்ட இடம், மனத்தை சஞ்சரிவாக இருக்கக்கூடிய இடம், மனசை திடமாக வைத்துக் கொள்வதற்கு தவிக்கும் இடம், ஆராய்ச்சிக்குரிய இடம், அறிவுக்குரிய இடம், ஆலோசனைக்குரிய இடம். எல்லா வகையிலையும் ஜெயிச்சு காட்டுவீங்க, எல்லா வகையிலையும் சிறப்பாக இருப்பீங்க. சொல்றதையே சொல்லிட்டு வீட்டுக்காரம்மா ஜாதகத்தை வீட்டுக்காரத்தை கேட்கணும், வீட்டுக்கார ஜாதகத்தை வீட்டுக்காரம்மாட்ட கேட்கணும். அப்போ தான் அதில் ஒரு நகைச்சுவையோடு கலந்த ஒரு ப்ரிடிக்ஷன் கிடைக்கும். அந்த மாதிரி மிகவும் சிறப்பாற்றல் கொண்ட, யாரையும் ஏமாற்றக்கூடாது. நீங்கள் ஏமாந்துடுவீங்க, எல்லாத்துக்கும் உதவி செய்வீங்க, உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. அந்த மாதிரி வரக்கூடிய ராசிகளில் ஒரு சிறப்பான ராசி விருட்சகம். விருட்சகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட, துன்பப்பட்ட, துயரப்பட்ட, பட்டு கஷ்டப்பட்டதில்லை. இப்போ ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சக்தி உங்களுக்கு.
என்ன ஆற்றல் சக்தி? உச்ச குரு பார்க்குறாரு 5ஆம் பார்வை. உச்ச குரு 5ஆம் பார்வை பார்க்குறாரு. ஏற்கனவே 1/6 கேட்டை நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. பார்த்தீங்களா? அங்கே லக்கணங்கிறது மிதுனத்தில் 4 கிரகம் 3 கிரகம், இங்கே சந்திரன் கேட்டை நட்சத்திரம். அப்போ ஒரு சிறப்பான மாதம், மற்ற மாதங்களோட ஒரு சிறப்பான மாதம்னு ஏற்கனவே நான் இன்ட்ரோவில் சொல்லியிருக்கிற முகவரியில். அந்த மாதிரி கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயருக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான, ஒரு அறிவுக்குரிய, ஒரு ஆராய்ச்சிக்குரிய மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ எப்படியெல்லாம் செய்யப்போகும், என்ன அறிவோடு செய்யப்போகும்? நீங்கள் எதை தொட்டாலும் கவனத்தோடு செய்யணும். முதல் பாயிண்ட். நீங்கள் எந்த தொழிலை தொட்டாலும் சரி கொஞ்சம் கவனமாக, விருச்சிகம் கொஞ்சம் கவனமாக இருங்க. நிச்சயமாக அது ஒரு அற்புதமான இதை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, விருச்சிகத்துக்கு விவசாயம், ஆராய்ச்சி அறிவு, ஆசிரியர் பணி, நர்ஸு பணி, வாத்தியார், ஐஎஃப்எஸ்ஸு, அந்த டாக்டர் சம்மந்தப்பட்டது, மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். விருச்சகத்துக்கு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் எடுத்துக்கலாம். வெளிநாடு சொல்லவே வேண்டாம். வெளிநாடு நமக்கு சொல்லவே வேண்டாம். வெளிநாட்டுக்குரியது கண்டிப்பாக இத்தனை செஞ்சு வந்தால் வெற்றி மேல் வெற்றி. 6/6/2026 மேல் நீங்கள் சொல்லவே வேண்டாம். 1/6 திருப்பெருச்சியில் திருக்கணியத்தில் வருது. ஆனால் உடனே வந்தோன்னு எதாவது செய்யாதில்ல, உடனே வந்து இதை செய்யலப்பா. 6/6/2026 மேலே நிச்சயமாக உங்களுடைய ராசி புனிதம் அடைகின்றது. நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் விலகி டாட்டா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கு. இவ்வளோ நாள் திருமணம், நீண்ட நாள் திருமணம், நீண்ட நாள் குழந்தை பாக்கியம், நீண்ட நாள் தொழில் நஷ்டம், நீண்ட வியாதி, இன்னும் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன் சார், எங்கள் அம்மாவுக்கு இன்னும் ஆப்ரேஷன் எடுத்துருக்குது சார், எங்கள் அப்பா பயங்கரமாக இருக்கார் சார், அப்படிலாம் சொல்கிறோம்ல. அதெல்லாம் எதுக்கு சொல்கிறது? அந்த மறைவு ஸ்தானம் விருச்சகத்துக்குரிய பெருமையை கொடுக்கக்கூடியது. அதுக்கு தான் சந்திரன் நான் இங்கே குறைச்சி கொடுத்துருக்காங்க. ராகு கேது உச்சம், நிலக்கிரகம் உச்சம், விருச்சகத்தில் ரிகல் கிரகம் உச்சம், அந்த நிலக்கிரகம் உச்சம். ஆனால் சந்திரனை நீச்சமாக கொடுத்து மனநிலையை மனநிலை பாதிப்பு. அந்த மனநிலை பாதிப்புக்குள்ளவங்களாம் இங்கே கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கடகம் சரி, விருச்சகம் சரி, மீனம் சரி, ஒரு முறையாவது குணசீலம் என்ற திருக்கோவிலுக்கு சென்று பாருங்கள். குணசீலம் என்ற திருக்கோவில் திருச்சி பக்கத்தில் இருக்குது. குணசீலம் கண்டிப்பாக யாருக்காவது 7 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷனாவது வராமல் இருக்காது. கண்டிப்பாக வரும், ஆப்ரேஷன் கண்டிப்பாக வரும். ஏன்னா அந்த மானசீகமான, அந்த உடல் ரீதியான, அது என்ன சொல்கிறது, உடல் ரீதியான குறைவு நிறைவு, அது நல்லது கெட்டது, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அந்த மாதிரி சில வித்தியாசமான அந்த தாக்கங்கள், மனசில் பட்ட அந்த தாக்கங்கள், நோய்கள், அதுக்குரிய இடம் இருக்கும். அதனால தான் சந்திரனை நீச்சத்தில் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு இந்த மாதம் நிச்சயமாக குரு பயிற்சியோடு ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு திருக்கணிதப்படி குரு பயிற்சியோடு ஆரம்பிக்கிறதுனால ஒரு சிறப்பான அம்சமான ஆண்டாக உங்களுக்கு அமையும், விருச்சகத்துக்கு அமையும். கவலையே விடாதீங்க. இவ்வளோ நாள் பொறுத்து பார்த்தீங்க, இதுக்கு மேல் பொங்க முடியாது. பொறுத்து பார்த்தீங்க, இதுக்கு மேல் அனலாக போக முடியாது. இதை விட என்ன வேணும், இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற உணர்ச்சியும், அந்த ஆராய்ச்சி அறிவும், தாய்மாடு பற்றும், தாய்ப்பற்றும் நிறைந்த இடம்தான் விருச்சகம். அப்போ அனுசம் கேட்டை, விசாகம் அனுசம் கேட்டை, 3 நட்சத்திரம் பெரிய ஆளுகள், விசாகம் அனுசம் கேட்டை பெரிய ஆளுகள். அப்போ இவங்க எல்லாம் கண்டிப்பாக இந்த நட்சத்திர அதிபதிகள்லாம் இந்த குரு பயிற்சியிலேருந்து ஒரு புத்துணர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. விருச்சகத்திற்கு கண்டிப்பாக வடக்கு முகமுள்ள அம்மன் கோவில், காளியம்மன் வழிபடலாம், துர்க்கையம்மன் வழிபடலாம். வேறு என்ன கோவில் இருக்குது விருச்சகத்திற்கு? சந்திரன்
அம்பாள் நல்லா வழிபடுங்க. அம்பாள் வழிபாடு பண்ணுங்க. எந்த அம்பாள் இருந்தாலும் சரி. இப்போ திருச்சி திருவானைக்கால் இந்த மாதத்தில் எடுத்திங்கன்னா நேற்றுக்கு தான் 30, 31 மே 30, 31 வரக்கூடிய கடந்த வைகாசி விசாகத்தில் பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது உலகத்திலேயே எல்லா இடத்துலையும் அன்னாபிஷேகம் எக்ஸப்டு திருச்சி திருவண்ணாமலை, திருச்சி திருவானைக்காவல். திருச்சி திருவானைக்காலில் எப்போதுமே வராது. இப்போ தான் இந்த வைகாசி விசாகத்தில் தான் அன்னாபிஷேகம். இது ரொம்ப ஒரு சிறப்பான ஆண்டாக மாறும். இந்த சிறப்பானதாக இருக்கும் இந்த திருத்தலம். அப்படிப்பட்ட திருத்தலத்திற்கு ஒரு முறையாவது சென்று வாருங்கள். வெற்றியை காணுங்கள். வாழ்த்துக்கள்.